ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அம்பத்தூரில் இருக்க ஒரு டாக் கனல் தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட லேப்ரடார் பப்பி ஸ்டார்டிங் 6Kலேருந்து இருக்குது. எப்படி இவங்களால் இந்த ப்ரைஸ்க்கு தர முடியுது? அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட நிறைய பிரீட் டாக்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற இடத்துலலாம் லேப்ரடார்ன்றது 10,000 20,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் மட்டும் எப்படி 6,000 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சிச்சு? ப்ரோ ஏன்னா எல்லா டாக் பிரீட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பப்பியோட ப்ரைஸ் டீடைல்ஸும் பார்க்கலாம். ஓகே, மேல் எடுத்தா பெஸ்ட்டா ஃபீமேல் எடுத்தா பெஸ்ட்டானா? என்ன ஆனால் வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் என்ன? ப்ரோ என் பேர் யோகேஷ் ப்ரோ. எந்த இடத்துலண்ணா இருக்கீங்க? நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ப்ரோ. அம்பத்தூர் சூரப்பேட்டு உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா, நம்ம கிட்ட எல்லா பிரீடும் கிடைக்கும். ஓகேண்ணா. உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க் என்னன்னா? நம்ம ஃபுல்லாவே டாக்ஸ் தான் ப்ரோ. நம்ம ஃபுல்லாவே டாக்ஸ் தான். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா டாக் ஃபீல்ட்ல இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றது, துணி கடைக்கு போய் துணி கடையில் ஒர்க் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இப்போ ஒரு 5 வருஷமா அந்த ஃபீல்டு ஃபுல்லாவே டாக் ஃபீல்டு தான் ப்ரோ. இப்போ நம்ம ஃபுல்லாவே டாக் ஃபீல்ட்ல தான் இருக்கும். ஓகேண்ணா. 5 இயர்ஸா என்னென்ன பிரீட் டாக்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்க? நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லேபடாக் தான் அதிகமா நம்ம கொடுக்குறோம். ஏன்னா மற்ற பிரீடு நான் அவ்வளவா எதுவும் பண்ண மாட்டேன், லேபடாக் தான் பண்ணுவேன். இப்போ என்னன்னா எனக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, ப்ரோ லேபடாக் மட்டும் கொடுக்காதீங்க, எல்லா பிரீடுமே பண்ணுங்க அப்படின்றாங்க. அதனாலதான் சரி ஓகே எல்லா பிரீடுமே நம்ம கொஞ்சம் பண்ணலாம், அதுவும் ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பிரீடும் எடுத்துருக்கோம் ப்ரோ. மற்ற இடத்துலலாம் லேப்ரடார்ன்றது 10,000 20,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களால மட்டும் எப்படி 6,000 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சிச்சு? ப்ரோ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 50,000 தான் லேப்ரடார், மேல் 15,000 ஃபீமேல் 13,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா, இப்போ பிரீடிங் பாத்தீங்கன்னா அதிகமா ஆயிடுச்சு. பிரீடிங் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் லேப்ரடாக் இருக்கு. இப்போ லேப்ரடாக்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க லேப்ரடாக்னா பெரிய ஹை குவாலிட்டி வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. லேப்ரடாக் எல்லார் வீட்லயும் இருக்கு. ஓகேங்களா, நார்மல் ஏதாவது ரொம்ப பணக்காரங்க தான் வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல கூட எல்லாருமே லேப்ரடாக் வளர்க்கலாம். இப்போ என்னன்னா பிரீடிங் அதிகமானதுனால குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஒரே குவாலிட்டி தான். லேப்ரடாக் பாத்தீங்கன்னா மேல் 15 ரூபா, ஃபீமேல் 13 ரூபான்னு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரீடிங் அதிகமானதுனால குவாலிட்டி அடிப்படுது. குவாலிட்டி அடிப்படுறதுனால பிரைஸ் கம்மியாகுது. அதாவது அந்த குவாலிட்டி ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நான் சொல்றது பொய்ன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு ஹெவி குவாலிட்டி, ஷோ குவாலிட்டியா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லேப்ரடாக் மேல் ஒரு 10,000 வரும், ஃபீமேல் ஒரு 8,000 வரும். நல்ல ஒரு டாப் குவாலிட்டி நான் சொல்லுது. இல்ல கொஞ்சம் நார்மலா வேணும் உங்களுக்கு ப்ரோ, எனக்கு என் பட்ஜெட்டே கம்மி ப்ரோ, அதாவது இப்போ 6,000 5,000 எல்லாம் இப்போ நிறைய பேர் கால் பண்ணி என்கிட்ட கேட்கறாங்க, பிரதர் எனக்கு ஒரு 5,000 வேணும், 6,000 வேணும் பப்பின்னு கேட்கறாங்க. அப்படின்னா உங்களுக்கு லேப்டாக் இருக்கு 5,000 6,000 பப்பி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. நீங்க நல்ல லேபா எடுத்து வளர்க்கணும், நல்ல ஒரு லேபா இருக்கணும், எனக்கு பார்க்க நல்லா கொஞ்சம் சைஸா இருக்கணும், இந்த படத்துலலாம் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 10,000 9,000 எடுத்தீங்கன்னா பப்பி நல்லா குவாலிட்டியா இருக்கும். நீங்க அதை வெளியில பாத்தீங்கன்னா 15,000 கிட்ட கோட் பண்றாங்க. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் 10,000 9,000 தான் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல கொஞ்சம் ரேட்டு கம்மியா வேணும், நார்மலா வேணும்னா ஒரு 6,000 7,000 நம்ம கிட்ட கிடைக்கின்றது. வித் கேஸ் வித்தவுட் கேஸ் நம்ம கேஸே போட்டு நம்ம 15,000 கொடுக்கலாம். வெளியில பாத்தீங்கன்னா 18 20 பண்றாங்க. நம்ம 15K கேஸ் லேப் கேஸே போட்டு 15K கொடுக்கலாம். இப்போ 6,000 எடுத்தா அது பாக்குற ஸ்ட்ரீட் டாக் மாதிரி வரும்ன்றீங்க. ஸ்ட்ரீட் டாக் மாதிரி வராது, லேப் டாக் தான். அதுவும் 6,000 எடுத்தீங்கன்னா அதுவும் லேப் டாக் தான். உங்களுக்கு growth இருக்காது உங்களுக்கு அந்த அளவுக்கு. ஆனா நீங்க 6,000 எடுத்து நல்லா ஃபீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல பப்பி ஹெல்த்தியா வேணும், நல்லா ஹெவியா வேணும்னுவாங்க. இப்போ நீங்க 6,000 எடுத்து நல்லா ஃபீட் பண்ணீங்க, நல்ல சாப்பாடு போட்டு நல்லா ஃபீட் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரும். இல்ல சில பேர் எனக்கு குட்டியில வாங்கும் போது நல்லா ஹையா வேணும், எனக்கு குட்டியில பார்க்கும்போது நல்லா ஹெவியா இருக்கணும். நீங்க 10,000 11,000 எடுத்தீங்கன்னா குட்டி நல்லா ஹெவியா இருக்கும். இப்போ என்னென்ன டாக் பிரீட்ஸ்னா இருக்கு? நம்ம இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா லேப்டாக் ஒன்லி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, லேப்டாக் ஒன்லி தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, லேப்டாக் ஒன்லி நீங்க சேல் பண்ணாதீங்க, மற்ற பிரீட் எல்லாமே சேல் பண்ணுங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட், பீகல், ஷிட்ஜூ, கிரேடன் எல்லாமே சேல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. சரி நானும் சரி ஓகே லேப்டாக் ஒன்லி சேல் பண்றதோட எல்லா பிரீடும் சேல் பண்ணோம்னா கொஞ்சம் மக்களும் நிறைய பேர் வாங்குவாங்கன்றதுனால இப்போ இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகேண்ணா, உங்ககிட்ட எத்தனை குவான்டிட்டியில் அடல்ட்னா இருக்கும்? நம்ம கிட்ட பார்த்தோம்னா ஒரு 5 அடல்ட் இருக்குப்பா. ஓகேண்ணா, ஒரு 5 அடல்ட் இருக்கு. ஹஸ்கி இருக்கு, அப்புறம் கிரேடன் இருக்கு, பீகல் இருக்கு, ஷிட்ஜூ இருக்கு, ஷெப்பர்ட் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அடல்ட்லாம் வேற ஃபார்ம்ல இருக்கு. நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்ன பிரீட் டாக்னா? இது பாத்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரைவர். ஓகேங்களா, நல்ல ஒரு கியூட்டான பிரீடு தான் இவங்க.
ரெட்ரைவர். ஆனால் இவங்களுக்கும் லேபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, இவங்க கொஞ்சம் growth அதிகமாக இருக்கும். growthனா முடி கொஞ்சம் அதிகமாக வரும் இவங்களுக்கு. இவங்களுக்கும் இவங்களும் பார்க்க லேப் மாரி தான் இருப்பாங்க. பாருங்க வீடியோவோட பார்க்க லேப் மாரி தான் இருப்பாங்க. லேபு கிடையாது, இது கோல்டன் ரெட்ரைவர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ரெட்ரைவருக்கும் லேபுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, லேப் வந்து அந்த அளவுக்கு முடி வராது. இது ரெட்ரைவர் வந்து நல்லா உங்களுக்கு முடி வரலாம். இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடல்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த வால் வந்து முடி அதிகமாகிடும். முடி தான் இதுக்கு டிஃப்ரெண்ட் லேபுக்கும் ரெட்ரைவருக்கும். லேபு தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரெட்ரைவர் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படின்லாம் கிடையாது. லேபு ரெட்ரைவர் ரெண்டுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஷோக்கு வளர்க்கலாம். சூப்பராக இருக்கும் பப்பி பார்க்க. ஓகேண்ணா. இப்ப ரிட்ரைவர்னா ஃபர் அதிகமா ஒரு பிரீட்னா இப்ப முடி அதிகமா கொத்தோன்னு இருக்கீங்க. முடி வந்து கொட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரெட்ரைவருக்கு தான் முடி கொட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா டாக்குக்கும் முடி கொட்டும். ஓகேண்ணா. ஓகேவா? பீகல் கூட பார்த்தோன்னா பீகலுக்கு முடியே இருக்காரு, பீகலுக்கும் முடி கொட்டும். டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா உனக்கு எல்லா டாக்குக்கும் முடி கொட்டும். ஓகேவா? ஆனா ரொம்ப முடி கொட்டுறது பார்த்தா சிட்ஜு கொட்டும், அப்புறம் வந்து ஷெப்பர்டு கொட்டும், அப்புறம் லஸ்டோ கொட்டும். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா கொட்டும். ரெட்ரைவருக்கும் கொட்டும், ஆனா நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். நீங்க பப்பி நீங்க எடுத்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேண்ணா. இப்ப இது எத்தனை டேஸ்னா ஆகுது? இவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 28பா. ஓகேண்ணா. 28 டேஸ் ஆகுது. ரொம்ப பொடிசா இருப்பான் இவன். வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பப்பி இருக்காங்க. 3 மேல் 2 ஃபீமேல். ஓகேண்ணா. 3 மேலு 2 ஃபீமேல் இருக்காங்க. பப்பீஸை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் அதிகமா அட்டாக் ஆகுன்றாங்கன்னா இப்ப என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லப்பா, இப்போ நம்ம ஏதோ டாக் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த டாக் வாங்கினாலும் சரி, லேப் வாங்கினாலும் சரி, கோல்டன் ரெட்ரைவர், ஷெப்பர்டு, சிட்ஜு எது வாங்கினாலும் நம்ம பப்பி வாங்கிட்டு நம்ம பப்பி எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளியிலேயே போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சீட் டாகுக்கும் ஜார்ஜ் ஆங்கிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சீட் டாக் வந்து பாத்தீங்கன்னா ரோட்லயே பிறந்தோம், ரோட்லயே பிறக்கும், ரோட்லயே பிறந்தோம், சீட்லயே இருக்கும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகமா இருக்கும். இவங்க வந்து பப்பி பிறந்தோடனே பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் இருக்கும், வெளியிலாம் கொண்டு போக மாட்டாங்க. அதனால இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் பாத்துக்கணும். இப்ப நம்ம கை குழந்தை, இப்ப நமக்கு குழந்தை பண்ணா நம்ம குழந்தை எப்படி பாத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இவங்களை பாத்துக்கணும். இவங்க நம்ம வாங்கிட்டு போயிட்டு கேஷுவலா வெளில எடுத்துட்டு போயிட்டு சேர்ல விடுறது, பார்க்ல விளையாடுறது, மொட்டை மாலை விளையாடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. 3 மாசம் 3 வேக்சின் போடுற வரைக்கும் பத்திரமா வீட்லயே வச்சுக்கணும். வீட்டுல வச்சுக்கிட்டு 3 மாசம் 3 வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ட்ரை ஃபுட் வீட்டுல போட்டு அதுக்கடுத்து மொட்டை மாடையில விட்டு நீங்க எப்போ வெளியில எடுத்துட்டு போனோம்னா 7 மந்த் 8 மந்த் கழிச்சுதான் நீங்க வெளியில எடுத்துட்டு போகணும். அதுக்கு முன்னாடி தான் நீங்க வெளியில எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா பார்வை வரும். பார்வை வைரஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, புரியுதுங்களா? பார்வைன்னு கத்துறாங்க பாருங்க. பார்வை வைரஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அது வந்துச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். 100%ல 10% தான் குணப்படுத்த முடியும், 90% குணப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதனால தயவு செஞ்சு பப்பி வாங்குறவங்க என்கிட்ட இல்லை யார்கிட்ட வாங்கினாலும் கொஞ்சம் ஃபீடிங்லாம் என்ன பண்றாங்க, வேக்சின்லாம் எப்போ போடணும் அதெல்லாம் கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க பப்பி வாங்கி ஷோகேஸ்ல வைக்க போறது இல்லை, இது பப்பி உயிர் சம்பந்தப்பட்ட பொருள். என்னை பொறுத்தவரைக்கும் 10 வருஷம் 12 வருஷம் கண்டிப்பா டாக் இருக்கும். நீங்க அந்த 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும் அதை கேர் பண்ணி பார்த்துக்கணும் ப்ரோ. ஓகேங்களா? அதே மாதிரி 2வது நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட லேப்டாக் வாங்கிட்டு போறாங்க, சரிங்களா? லேப்டாக் வாங்கிட்டு போய் ஒரு 3 மந்த் 4 மந்த் வளர்த்துட்டு திருப்பி எனக்கே ஃபோன் பண்ணி எடுத்துட்டு போங்கன்றாங்க. நீங்க எடுத்துட்டு போன்னு சொல்றீங்க, தப்பு கிடையாது. நீங்க கொஞ்ச நேரம் அந்த ஆசைக்கு வளர்த்துட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா அதோட மனப்பக்கம் பாருங்க, சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துட்டு போயிட்டு வேற இடத்துல சேல் பண்ணா அதுக்கு ஒரு மைண்ட் செட் ஒரு மாதிரி ஆயிடும். அதனால பழகிரும். ஆமா, அதனால ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா வளர்த்துருங்கன்ற. ஏன் வாங்கிட்டு 3 மந்த் 4 மந்த் இருக்கும் அதை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் கொடுக்குறீங்க? அதான் சொல்றேன். நிறைய பேரும் வளர்த்துறன்னு ஆசையை வாங்கிட்டு அடாப்ஷனுக்கு கொடுக்குறாங்க, அப்படின்னு தெருல விட்டுட்டு போயிடுறாங்க. இது ஃபாரின் பிரீடுன்றதுனால மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். எப்படியும் வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி இதை நினைச்சு வளர்த்தணும். அதனால தெருல விட்டுறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பிரீட் டாக் இருக்குன்றத பத்தி பார்க்கலாமா? ஓகேப்பா, பார்க்கலாமா? ஓகேண்ணா. இப்ப நம்ம கையில இருக்கிறது என்ன டாக் பிரீட்னா? இது பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டுப்பா. நல்லா புஷ்கோட்டு. ஓகேங்களா? நல்லா லாங் கோட்டா இருக்கும், சரிங்களா? இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டின் மெயினா. நீங்க கார்டினுக்கு இப்ப ஆசைப்படுறீங்களா? இப்ப நம்ம வீட்டுல நம்ம வெளியில போறோம், நம்மளால வீட்டுல யாரும் இல்ல, யாராவது திருட வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த டாக் எடுக்கலாம். இவனை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நல்லா ஒரு கார்டன் யூஸ் பண்ணுவான், நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பான், கார்டனுக்கும் யூஸ் ஆகும். இப்போ லேப்டாக் அப்புறம் உங்களுக்கு ரெட்ரைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி தான், அந்த அளவுக்கு கார்டன் கொடுக்காது. இவெல்லாம் நல்லா கார்டிங்காக சூப்பராக இருப்பான். ஜெர்மன் ஷெப்பர்ட்னா இந்த புஷ்கோட் இருக்கும்பா. ஓகேவா? ஒரு ஷெப்பர்ட் நார்மல் கோட்டுக்கும் ஒரு டபுள் கோட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நார்மல் கோட்டுனா உனக்கு இங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு முடியே இருக்காது, நார்மலா இருக்கும். இவனுக்கு பார்த்தோன்னா எப்படி இருக்கு புஷ்கோட் எப்படி இருக்கு பார்த்தியா? இவனுக்கு நல்லா புஷ்கோட்டா. இனிமேல் நீ இப்போ ஷெப்பர்ட் பார்த்தியா 2 இருக்கு.
இந்த கேரளாக்காரங்களாம் டபுள் போனு, சிங்கிள் போனு, டபுள் போனு சொல்லுவாங்க. ஓகே. அதுல வந்து டபுள் போனுன்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நல்லா இருக்கும் ஷெப்பர்டு. டபுள் போன்ல எடுத்து வளர்த்தீங்கன்னா பப்பி சூப்பரா இருக்கும். நம்ம சிங்கிள் போன் எடுத்தீங்கன்னா அதுவும் ஷெப்பர்டு நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு growth இருக்காது, முடி அந்த அளவுக்கு இருக்காது, முடி நார்மலா இருக்கும். இந்த மாதிரி டபுள் போன் எடுத்து வளர்த்தீங்கன்னா முடி நல்லா இருக்கும். ஓகே. அதிகமா லேப்ரடார் தான் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரீடுக்கும் லேப்ரடாருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் வரும்? வித்தியாசம் பார்த்தோன்னாப்பா, லேபுக்கும் இவனுக்கு என்ன வச்சு பார்த்தோம்னா இவங்க கொஞ்சம் கார்டிங் நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா, இவங்க நல்லா கொஞ்சம் கார்டினிங் பண்ணுவாங்க. லேபடாக் வந்து அந்த அளவுக்கு கார்டின் இருக்காது. இப்போ ஒரு ஷெப்பர்டையும் ஒரு லேபையும் ஒரு வீட்டில் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, லேபோட ஷெப்பர்ட் வந்து நல்லா கார்டிங் பண்ணும். கார்டிங் எப்படின்னா, இப்போ நான் ஒரு திருடனே உள்ள வரான்னு வச்சுக்கேன், லேப் வந்து அந்த அளவுக்கு அவங்களை கவனிக்காது. ஒரு சாக்லேட் போட்டாவோட லேப் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு படுத்துரும். இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து பார்ப்பாங்க, அதோட இவங்க திருடன் தான், இவங்க வந்து நம்மளை வளர்க்குறாங்க, இவங்க திருடன் தான் பார்ப்பாங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இவங்க ஜெர்மன் ஷெப்பர்டு. அதாவது ஷெப்பர்டு, டாபர்மேனு, கிரேடன், புள்ளி, இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாவே கார்டின் தான்ப்பா. ஓகேவா, இவங்கள வந்து மெயினா வந்து கார்டனுக்கு தான் வளர்ப்பாங்களே. இப்ப நம்ம கையில இருக்கிறது என்ன டாக் பிரீடுனா? இவங்க பாத்தீங்கன்னா கிரேடன். இவங்க ஒரு காலத்துல கொடி கட்டி பழந்தாங்க, இப்பயும் இவங்களை வளர்க்குறாங்க தான், யாரும் வளர்க்காமலாம் இல்ல. பாஷா படம் பார்த்துருக்கீங்களே, அந்த படத்துல வருவாங்க இவங்க. ஃபுல்லா கார்டிங் தான், இவங்க ஃபுல்லா கார்டிங் யூஸ் பண்ணலாம். இதுல மெர்லிக்ன்றது கொஞ்சம் ரேர் கலரானா? ஆமா, இந்த கலர் கொஞ்சம் கடிக்கிறது கடிச்சிடும் உங்களுக்கு. பிளாக் கடிச்சிடும். பிளாக் பான் கொஞ்சம் மூக்காண்ட பிளாக் வரல, பான் அது கடிக்கும். ஆலிக்குன்னா கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆலிக்கு இந்த கலர் கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இது எத்தனை டேஸ் பப்பினா? இது கரெக்டா பாத்தீங்கன்னா 65 65 நாள் ஆகுது. இப்போ நீங்க கிரேடன் பப்பி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 65 நாள் 70 நாள் குட்டி எடுங்க. அதுல இருந்து எடுத்தீங்கன்னா growth உங்களுக்கு தெரியும். ஏன்னா 35 days குட்டியை கொடுக்க மாட்டாங்க, முதல்ல கிரேடன்ல கொடுக்க மாட்டாங்க. லேபடாக், கோல்டன் ரெட்ரீவர் அதெல்லாம் 35 daysல கொடுப்பாங்க. கிரேடெல்லாம் வந்து கொடுப்பாங்க 35 daysல. எடுக்காதீங்கன்ற என்னை பொறுத்த வரைக்கும் 65 daysல ஒரு 65 நாள் 70 நாள் குட்டி எடுத்தீங்கன்னா, எடுக்கும் போது வேக்சின் போட்ட மாதிரி எடுத்தீங்கன்னா பப்பி வந்து growth நல்லா இருக்கும். ஓகே, நான் இப்போ நல்ல போன் வெயிட்டா இருக்கேன்னா. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கையே பாத்தீங்கன்னா ஒரு கரண்டி மாதிரி இருக்கும் கையே, அந்த அளவுக்கு இவங்க செம்ம போனா இருப்பாங்க. நல்லா கார்டிங் நல்லா யூஸ் பண்ணலாம் இவங்கள. இப்போ இவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க பெருசானாங்கன்னா தோல் மேலே ஏறி கால் வச்சு நிற்பாங்க. அது நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லி தான். ஃப்ரெண்ட்லினால இப்போ நிறைய பேர்லாம் ஐயோ ரொம்ப பெருசாக இருக்கு, இவனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப குழந்தையே இவங்க தான். ஓகேங்களா, புள்ளி, ராட்வீலர் இவங்கெல்லாம் வந்து பார்க்க ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க தான் அதிகமாக கடிப்பாங்களே. இவங்களும் கடிப்பாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்லி தான் இவங்க. இவங்களை பார்க்கும் போது பயப்படுவாங்க எல்லாரும், இவ்வளோ ஹைட்டு இருக்கானே, ஐயோ எகிரி பிடிச்சிருவான் கச்சிருவான் அப்படின்னு போயிடுவாங்க. இவனும் ஃப்ரெண்ட்லி தான் இவனும், ஆனால் இவனும் நல்லா கார்டின் யூஸ் பண்ணலாம். ஷெப்பர்டு மாரி இவனும் கார்டின் நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ சில பேர்லாம் இவனை பார்த்தாலே ஓடிடுவாங்க, ஐயோ இவ்வளோ பெருசா இவங்க வீட்டுலாம் போனால் கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அதோட போக மாட்டாங்க. ஓகேண்ணா, இப்போ இது அப்பார்ட்மெண்ட்ல வளர்த்து செட் ஆகுமா? அப்பார்ட்மெண்ட்ல செட் ஆகாது. நம்ம வில்லேஜா, நம்ம வீடு சொந்த வீடு பண்ண மாரி சொந்த வீடு அந்த மாரி நம்ம பின்னாடி வந்து ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு தோட்டம் அந்த மாதிரினா அதுல கட்டலாம். ஃபிளாட்ல இவங்க செட் ஆக மாட்டாங்க. ஃபிளாட்ல இவங்களை வைக்கவே முடியாது. இவங்க கொலைக்கிற கோழி வந்து ஃபிளாட் ஃபுல்லாவே கேட்கும். அதனால சொந்தமா நம்மளுக்கு வீடு இருந்து நம்மளுக்கு இடம்லாம் இருந்தா அந்த இடத்துல போட்டு கட்டி போட்டு வளர்க்கணும். இவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஃபுட்டே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மந்த்லி ஒரு 5000 அந்த மாதிரி. குட்டியில 65 daysல ஒரு மந்த்லி ஒரு 15,000 ஆகும். இதே நீங்க அடல்ட் ஆயிடுச்சுங்கன்னா மந்த்லி உங்க 10,000 15,000 கூட மந்த்லி உங்களுக்கு இதுவாகும், ஃபீடிங் வரும். அப்ப இதுக்கு ஃபீடிங் காஸ்ட்ன்றது ரொம்ப அதிகம். ஆமா, ஃபீடிங் காஸ்ட் ரொம்ப அதிகம். யாராவது வந்து எனக்கு ஃபீடிங்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இவனை வளர்க்கணும் ரொம்ப ஆசைன்னா கண்டிப்பா எடுத்து வளர்க்கலாம். நல்ல பிரீடு இருக்கிறதுல இவன் நல்லா கொஞ்சம் ஹைட்டா வருவாங்க, நல்லா கொஞ்சம் அப்படி அதாவது பாஷா படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல வருவாங்க பாருங்க, அதே தான். இப்போ இதுக்கு வீட்டு ஃபுட் கொடுத்து வளர்த்துனா செட் ஆகுமா ஆகாதானா? அப்போ அதே தான் ப்ரோ. அதாவது 3 வேக்சின் போடுறது இருக்கும், நாங்கள் சொல்கிற ஃபுட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். 3 வேக்சின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கலாம். வீட்டில் தயிர் சாதம், அப்புறம் மோர் சாதம் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி, கேரட் சாதம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சாட்டர்டே சண்டேல வந்து பீஃப் வந்து வாங்கிட்டு வந்து மஞ்சள் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா எதுக்காக நான் அந்த வேக்சின் போடுற டைம் வரைக்கும் எதனாலனா அதை வந்து மற்ற ஃபுட்டு வந்து செட் ஆகாது உங்களுக்கு. மற்ற ஃபுட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. மற்ற எடுத்தோடனே நீங்க தயிர் சாதம், மோர் சாதம், அதுக்கப்புறம் வந்து கறிலாம் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. அந்த வேக்சின் வந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகும். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உள்ள இருக்க அந்த வைரஸ் எல்லாம் கொஞ்சம் குணமாகும். குணமான உடனே அவங்களுக்கு ஹெல்த் அதிகமாகிடும். ஹெல்த் அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கடுத்து நீங்க ஃபுட்டு, நீங்க வெளி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ஏத்துக்கும். நெக்ஸ்ட் பிரீடை பத்தி பார்க்கலாமா? ஓகேப்பா. ஓகேண்ணா, இப்ப நம்ம கையில இருக்க ஷிட்ஸுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா.
இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16 days ஆகுறாங்க, 60 நாள் குட்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல் கிடையாது, இவங்க நம்ம ஓமா நம்ம வளர்க்குறோம். சிச்சு பப்பி நம்ம போய்ட்டு அவைலபிள் இருக்குது. பப்பி சொன்னால் நம்மள்ட்ட இன்னும் லிட்டர் ஆகலை, ஓகேங்களா. இன்னும் 10 days ஆகும், 10 daysல லிட்டர் ஆகிடும். சிச்சு பப்பியும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. சிச்சு பப்பி இப்போ நம்ம கையில் இல்லை, ஆனால் நீங்கள் சிச்சு பப்பி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா சிச்சு பப்பி நம்ம அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா. இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பொம்மை மாரி ப்ரோ. இவங்க ஒரு பொம்மை மாரி. இவங்க எப்படின்னா இப்போ 60 நாள் கரெக்டாக 60 நாள் இப்படி இருக்கா. இன்னும் நீங்கள் ஒரு வயசு 2 வயசுல பார்த்தீங்கன்னா இந்த சைனா மூஞ்சி மாரி ஆகிடும். ஒரு ஃபுல்லாகவே வந்து ஷோ பண்ணலாம் இவனை வச்சு. நான் இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன பிரீட் ஆகுனா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்புல் ப்ரோ, ஓகேங்களா. இவனெல்லாம் செம்மையாக இருப்பான். இவெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறீங்க, இந்த டாகை பார்த்தாரா எல்லாமே பயங்கரமாக பயப்படுறாங்க நிறைய பேர். வீட்டில் பெரியவங்களாம் இந்த டாகெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும், இதெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவன் வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ குட்டியில் பார்க்கும்போது இவனெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், ஓகேங்களா. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. இவனை நீங்கள் இப்போ ஒரு லேப் டாகு ரெட்ரீவரில் நீங்கள் ஒரு வாக்கிங் கூட்டு போறீங்கன்னா எல்லாமே ரசிப்பாங்க. இவனை பார்த்தானா ஓடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செம்ம கார்டின் டாகு. இவன் வந்து எப்படின்னா இவங்க 2 பேர் ரெண்டு பிக்புல் சேர்ந்தா ஒரு சிங்கத்தை சாப்பிட்ற அளவுக்கு சத்து இருக்கு இவங்களுக்கு. அந்த அளவு அக்ரெசிவான பிரீடு, செம்ம பிரீடு. பாருங்க இப்போ கூட கையிலேயே நிக்க மாட்டேன்றாங்க, அந்த அளவு நல்ல பிரீடு. இவனை கூட யாருக்காரு வளர்க்கணும், இந்த பிரீடு கூட வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது சொந்த வீடுன்னா ஓகே ப்ரோ உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஒரு வாடகை வீட்டை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் வந்து பயங்கரமா குலைப்பான், பக்கத்துல இருக்க டிஸ்டர்பன்ட் ஆகும். ஒரு சொந்த வீடு வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு நல்ல ஒரு அக்ரிஷனான ஒரு டாகு, நல்ல ஒரு கார்டினுக்கு வேணும்னா இவன் எடுத்தீங்கன்னா சூப்பர். இவன் ராட்டிலர், இவங்க 2 பேருமே நல்ல கார்டின் பண்ணுவாங்க ப்ரோ. ஓகேண்ணா. ஆனா உங்ககிட்ட இருக்க டாக் பிரீட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, ஆனா பிரைஸை பத்தி அதுக்கும் சொல்லணும். அதுதான் பிரைஸ் நான் உங்களுக்கு எண்டில் எல்லாமே சொல்றேன், ஓகேவா. நம்ம கூட ஓகேவா, எல்லா பிரைஸும் நான் எண்டில் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேண்ணா, உங்ககிட்ட இருந்த டாக் பிரீட் எல்லாமே பார்த்தாச்சு. எனக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னா, இப்ப மேல் எடுத்தா பெஸ்டா, ஃபீமேல் எடுத்தா பெஸ்டானா? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே growth தான், ஓகேங்களா. மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 அதிகமாக தான் வரும். ஃபீமேல் வந்து ஒரு 1000-2000 கம்மியாக வரும். இது எதுனால ஃபீமேலுக்கு கம்மியாக வருது, எதனால மேலுக்கு அதிகமாக வருதுன்னா, மேலே தான் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் 90 பேர் மேலே லைக் பண்ணுவாங்க, 10 பேர் தான் ஃபீமேல் லைக் பண்ணுவாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கிளைண்ட் என்கிட்ட வந்து பிரதர் உங்ககிட்ட நான் ஒரு பப்பி வாங்க போகிறேன், நீங்கள் மேல் எடுக்கலாமா ஃபீமேல் எடுக்கலாமா, எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபீமேல் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரீட்லேயும் ப்ரைஸ் கம்மியாக வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஃபீமேல் எடுத்தீங்கன்னா அக்ரெஷன் ஆகாது. ஒரு 5 month 6 month வரைக்கும் உங்களுக்கு அக்ரெஷனே ஆகாது. இப்போ நீங்கள் மேல் எடுத்தீங்கன்னா ஒரு 3 month வரைக்கும் நல்லா இருக்கும் பப்பி, ஒரு 3 மாதம் இருக்கும், நல்லா விளையாடும், ஓடி விளையாடும். ஒரு 6 month 7 month பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெஷன் ஆகிடும். அக்ரெஷன் உங்களுக்கு புரியுதுங்களா, மேட்டிங் ஸ்டேஜ் ஆகும். இப்போ நீங்கள் அந்த மேட்டிங் ஸ்டேஜ்னா நீங்கள் ஏன் தான் மேல் வாங்கணும். இப்போ என் கிளைண்ட்லாம் நிறைய பேர் மேல் வாங்கிட்டு போய் பிரதர் நீங்கள் அப்பயே சொன்னீங்க நான் கேட்கல, மேல் வாங்கிட்டு போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பேர் வந்து பிரதர் மேல் வாங்கிட்டு போய் அக்ரெஷனாக இருந்தாலும் ஓகே நான் மெயின்டைன் பண்ண முடியும்னா வளங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாமல் மேலே ஆசைப்பட்டு வாங்கிட்டு ஃபியூச்சரில் வந்து கஷ்டப்படாதீங்கன்ற. இப்போ நீங்கள் ஃபீமேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ட்டும் இருக்காது, ஓகேங்களா. ஃபியூச்சரில் நீங்கள் மேட் பண்ணிங்கன்னா குட்டி போடும். நீங்கள் அந்த குட்டி வச்சு நீங்கள் அந்த குட்டியை கூட நீங்கள் வச்சு நீங்கள் எங்களாமே சேல் பண்ணலாம். இல்லை அந்த குட்டி நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தா நாங்களே லாட்டாக கூட எடுத்துப்போம். அதனால் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. ஃபீமேல் எடுத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எல்லா ப்ரீட்லையுமே. கிட்ட இருந்து கஸ்டமர் ஃபீமேல் டாக் வாங்குறாங்க, ஃபியூச்சர்ல அது குட்டி போட்டுச்சு அப்படின்னா நீங்க வாங்கிப்பீங்களா? இப்போ நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க, ஃபியூச்சர்ல வந்து ப்ரோ நான் உங்ககிட்ட வாங்கினேன், எங்க வீட்டுல குட்டி போட்டிருக்கேன்னா கூட நம்மளே எல்லாமே குட்டி எல்லாமே லாட்டாவே எடுத்துப்போம். இல்ல நம்ம கிட்ட குட்டி இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்டயே வச்சு நான் சேல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன் எல்லாமே அந்த மாதிரி பண்ணிடலாம்ப்பா. ஆனா நீங்க பப்பீஸ் மட்டும் தான் சேல் பண்றீங்களா இல்ல அடிஷனலா போர்டிங் மீட்டிங்லாம் பண்றீங்க? நம்ம வந்து போர்டிங்கும் பண்றோம், மீட்டிங்கும் பண்றோம் ப்ரோ. போர்டிங்னா இப்போ நம்ம கிட்ட போர்டிங்கும் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பப்பி வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போய் இப்போ திடீர்னு ஊருக்கு போறோம், எங்களால ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்துக்க முடியலன்னா நம்ம கிட்ட போர்டிங் இருக்கு. போர்டிங் சார்ஜர் வந்து நீங்க கால் பண்ணுங்க, நம்ம ஏற்ற மாதிரி போர்டிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து என்ன ஃபுட்டு கொடுக்க சொல்கிறீங்களோ அந்த ஃபுட்டை நாங்கள் கொடுப்போம். சப்போஸ் இல்லை ப்ரோ நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு கொடுக்குறீங்களோ கொடுங்க, எனக்கு வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா எங்களோட அடிஷனல் ஃபுட்டை நாங்கள் கொடுப்போம். வீட்டு போயிட்டு அப்புறம் ஃபியூச்சரில் மீட்டிங் பண்ணோம், உங்ககிட்ட ப்ரோ நான் வாங்கினேன், எனக்கு மேட் பண்ணி கொடுங்க ப்ரோ, நாமளே மேட் பண்ணி கொடுக்கலாம். மேட் பண்ணிவிட்டு அது போடுற குட்டியை நம்மளே லாட்டாக கூட எடுத்துக்கலாம். அதேமாரி ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ப்ரோ எங்கள் வீட்டில் குட்டி போட்டுருக்கு எடுத்துக்கோங்கன்றாங்க. தாராளமாக ஃபோன் பண்ணுங்கள், எந்த பிரீடாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. அதேமாரி மோஸ்ட்லி எந்த அடாப்ஷனாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய கிளைண்ட் யூடியூப்ல ஃபோன் பண்ணி அடாப்ஷன் நிறைய கேட்குறாங்க. கொஞ்சம் சில பேரால் வளர்க்க முடியல, எனக்கு அடாப்ஷன் அதோட ஓகே லேபு எந்த பிரீடாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணிப்போம். உங்ககிட்ட வந்து நாங்கள் அடாப்ஷன் எடுத்து விற்க மாட்டோம், நல்லா பார்த்துக்கோங்க. அடாப்ஷன் எடுத்து நல்லா வளர்க்குறவங்க கிட்ட கொடுப்போம். உங்களால் வளர்க்க முடியல ப்ரோ, நாங்கள் நாய் எடுத்தோம் எங்களால் வளர்க்க முடியல அப்படின்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பப்பியை நாங்கள் அப்படியே எடுத்து நல்லா வளர்க்குறவங்க கிட்ட கொடுப்போம், ஓகேங்களா. குட்டி போட்டாலும் சரி
இந்த வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஓகேண்ணா, எல்லா டாக் பிரீட்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பப்பியோட பிரைஸ் டீடைல்ஸும் பார்க்கலாம்ண்ணா. ஓகே, இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரைவர் இருக்கு. ஓகேங்களா, இது மொத்தம் 5 பப்பி இருக்கு, 3 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து நீங்க உண்மையாக சொல்ற ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதோட கோல்டன் ரெட்ரைவர் வந்து அதே தான், குவாலிட்டி ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும். இப்போ நம்ம கிட்ட இருக்க கோல்டன் ரெட்ரைவர் வந்து நல்ல குவாலிட்டி தான், ஆனால் டேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகேங்களா, 28 டேஸ் தான் ஆகுது. இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேல் வந்து 10,000 வரும். ஓகேங்களா, ஃபீமேல் வந்து 9,000 வரும். நல்லா பார்த்துக்கோங்க, மேல் வந்து 10,000 வரும், ஃபீமேல் வந்து 9,000 வரும். பப்பியை பாருங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது கரெக்டாக 28 டேஸ் ஆகுது. 35 டேஸ் 40 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பப்பி சூப்பராக இருக்கும். இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே தர மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் கோல்டன் ரெட்ரைவர்லாம் எவ்வளோ போடுறாங்க வெளியிலன்னு. கோல்டன் ரெட்ரைவர் 13, 14 போடுறாங்க. நம்ம ஜஸ்ட் 10,000 மேல் 10,000க்கு ஃபீமேல் வந்து 9,000 சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரீட் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் டபுள் கோட் புஷ்கோட் நம்ம கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸும் கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. மேல் பார்த்தீங்கன்னா 12,000 வருது, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே 9,000 வருது. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, டபுள் கோட் புஷ்கோட். இது சிங்கிள் கோட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் 9,000 10,000 சொல்கிறாங்க. நான் டபுள் கோட்டே பார்த்தீங்கன்னா மேல் 12,000 தான் தரேன். ஓகேங்களா, பெஸ்ட்டு ப்ரைஸு. பப்பி பாருங்க, growth எப்படி இருக்கு பாருங்க. 12,000 தான் தரேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 9,000 தான் தரேன். ஓகேங்களா, அதுவும் டபுள் கோட்டு, சிங்கிள் கோட்டு கிடையாது, டபுள் கோட்டு. ஓகேங்களா, இது எந்த காரணத்துக்கோசம் இந்த ப்ரைஸ்னா, எல்லாருமே டாக் வளர்க்கணும். யாராலையும் வாங்க முடியாது டாக், அவ்வளோ விலை இருக்குலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே வாங்கி வளர்க்கணும். பெஸ்ட்டு ப்ரைஸில் தரேன். இது டபுள் கோட் இந்த ப்ரைஸு. சிங்கிள் கோட்டு வேணும்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும். சிங்கிள் கோட்டு பார்த்தீங்கன்னா மேல் 8,000 வருது, ஃபீமேல் வந்து 7,000 வரும். இது டபுள் கோட் புஷ்கோட். நல்லா பப்பி பாருங்கள், கரடி பொம்மை மாரி இருக்கும் பார்க்க. இதோட மேல் ப்ரைஸ் வந்து 12,000, ஃபீமேல் 9,000. ஸ்டிப்ரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிட்ஜு பப்பி. ஓகேங்களா, இவன் சேல் கிடையாது, இவன் நம்ம ஓமா வளர்க்குறோம். சிட்ஜு பப்பி நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நம்மகிட்ட இப்போ நெக்ஸ்ட் மந்த்து லிட்டர் ஆகுது. சிட்ஜு வந்து நீங்கள் எவ்வளோ நான் கோட் பண்ணுறேன்னா, மேல் வந்து 11,000 கோட் பண்ணுறேன். மேல் பப்பி நல்லா பார்த்துக்கோங்க, மேல் 11,000 கோட் பண்ணுறேன். லெவலுக்கு மேலே எங்கேயுமே கிடைக்காது, கடிச்சாலும் க்ரோத் இருக்காது. நம்மகிட்ட நல்ல க்ரோத்லேயே சிட்ஜு வந்து 11,000 மேலு, ஃபீமேல் வந்து 9,000 போட்டிருக்கேன். ஓகேங்களா, யாருக்காவது சிட்ஜு பப்பி கூட வேணும்னா கூட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். இந்த ப்ரைஸு கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர், வெளில எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே எப்படின்னு. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் வளர்க்கணும், எல்லாரும் ஆசைப்பட்டு வளர்க்கணும். ஏன்னா சிட்ஜு வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, பிரதர் 23, 15 அவ்வளோ வருது. அதெல்லாம் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேல் 11,000 வரும், ஃபீமேல் 9,000 வரும், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது பார்த்தோன்னா பிக்பூல்பா. ஓகேவா, இது வந்து இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ கோட் பண்ணுறேன்னா, இது ஃபீமேல் ஒண்டி தான் அவைலபிள் இருக்குது. ஒரே ஒரு பப்பி தான் இருக்குது, ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறேன். ஒரு பப்பி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 9,000. அதே 9,000 தான். ஃபீமேல் பப்பி. இந்த கலர் கடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேறு. ஆனால் இப்போ இது ஒன்று தான் அவைலபிள் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பிக்புல் பப்பி வேணும்னு எனக்கு கால் பண்ணிங்கன்னா எப்பயுமே அவைலபிள் பிக்புல் பப்பிட்டே இருக்கும். லிட்டர் ஆகுது, இன்னொரு 1 மந்த்தில் லிட்டர் ஆக போகுது. குட்டிங்க இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம கிட்ட இவன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16 டேஸ் ஆகிறான், 65 நாள் ஆகிறான். ஓகேங்களா, இன்னும் வேக்சின் போடலை. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வேக்சின் போட்டே கொடுக்குறோம். 9,000க்கு வேக்சின் போட்டே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரேடன் இருக்குது நம்ம கிட்ட. இந்த கலர்லாம் கடிக்கிறது ரொம்ப வேறு. ஓகேங்களா, இவனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 15,000 வரும். ஓகேங்களா, இது வந்து ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் 15,000 வரும். ஓகேங்களா, மேல் பார்த்தீங்கன்னா 17 அந்த மாரி வரும். இது வந்து ப்ரைஸ் நம்மளால எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம இது கூட வெளியில் பார்த்தீங்கன்னா 20, 23 போட்டுருக்காங்க. நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரோம். 15,000 வரும் டேனு. ஓகேங்களா, மேல் பார்த்தீங்கன்னா 16,000, 16, 17 வரும். ஃபீமேல் வந்து 15 வரும். நல்ல க்ரோத்தான பப்பி. இதுவும் வந்து நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் கிரேடன் பப்பி அவைலபிள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட 65 நாள் குட்டி ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது வேக்சின் பண்ணி உங்களுக்கு 15,000 15,000 நான் உங்களுக்கு தரேன் ப்ரோ. நல்ல ஒரு க்ரோத்தான பப்பி. இந்த பப்பி வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள்.